ஒரு திரைப்படமாக இருக்கட்டும், ஒரு கலைஞனுடைய ஒரு படைப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே எதுக்காக படைக்கப்படுது அப்படின்னா அந்த படைப்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற மக்கள் சந்தோஷப்படணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் எல்லா படைப்புகளுமே. ஒரு மனிதனுடைய வேல்யூ வர வரைக்கும் பார்த்திங்கன்னா அவன் எதுக்காக உழைப்பானா, தனக்கு உண்டான அடையாளத்துக்காக உழைப்பான். சினிமாக்குள்ளே சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்தஸ்து அவருக்கு கிடைச்சாலும் அந்த அந்தஸ்தை பார்த்திங்கன்னா 40 வருடங்களுக்கு மேலே இன்னும் காப்பாற்றிக்கிட்டு வந்துட்டுருக்கிற ரஜினி சாருடைய பேட்ட படத்துடைய 25வது நாளுடைய செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா ரோஹிணி தேட்டரில் சென்னையில் போய் பார்த்தேன். ரோஹிணி தேட்டரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்க முடியல அப்படிங்கிற மிகப்பெரிய ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா 25வது நாளோட செலிப்ரேஷனை பார்க்கும்போது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவோட மிகப்பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் இருந்துச்சு. கார்த்தி சுப்ராஜ் சாராக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா முத்துக்குமாராக இருக்கட்டும், அதே மாதிரி விக்னேஷ் ஆகட்டும், அந்த படத்தில் நடித்த எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கே வந்திருந்தாங்க. அனிருத் சார் வந்திருந்தார். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மக்களோட மக்களாக சேர்ந்து ஒரு ரசிகனோட ரசிகனாக சேர்ந்து ரசித்த அந்த மொமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அதாவது பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவுக்குள்ளே கிடைக்கிற சந்தோஷத்தையே மிகப்பெரிய சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்க இந்த சமூகத்துக்குள்ளே ஒரு தனி மனிதன் மேலே வச்சுருக்க அன்புனால் கூடின மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்திங்கன்னா நேற்று பார்த்தேன். அந்த கூட்டத்துடைய கூச்சல் இல்லைங்க, அந்த கூட்டத்துடைய சத்தம், அந்த கூட்டத்துடைய ஆர்ப்பரிப்பு இருக்குது தெரியுங்களா. அந்த படம் பார்க்கும்போது அந்த இன்ட்ரோடக்ஷன் சீனில் இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த மதுரை பேட்டை பார்த்திங்கன்னா அந்த கொலை பண்ணுற அந்த சீன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக பார்த்திங்கன்னா அந்த உணர்வை பார்த்திங்கன்னா உணர்ந்தேன். இந்த மனிதன் மேலே வச்சுருக்க அந்த அன்போட ஆர்ப்பரிப்பு எவ்வளோ பெரிய சத்தம் வாய்ந்தது அப்படிங்கிற விஷயத்தை எந்தவித எடிட்டிங்கும் இல்லாமல் ரொம்ப பெரிய அளவுக்கு ஷேர் பண்ண முடியாது. சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் 25வது நாளில் இன்னொரு நடிகருக்கு இல்லை இன்னொரு சக கலைஞனுக்கு கிடைச்சால் அது மிகப்பெரிய வரப்பிரசாதம். அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு ஒரு நடிகருக்கு கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு அந்த மக்களை பார்த்திங்கன்னா தக்க வச்சுக்க முயற்சி செஞ்சுங்க. ஏன்னா ஓடிக்கிட்டு இருக்க இந்த சமூகத்தில் சில விஷயங்கள் மட்டும் தான் நம்மளை நிறுத்தி சந்தோஷப்பட வைக்குது. அந்த சில விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் இழந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சி வச்சுக்கிட்டு, ஏதாவது ஒரு எதிர்ப்பு வினைகளை வச்சுக்கிட்டு, எதிர்மறை சிந்தனைகளை வச்சுக்கிட்டு இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட நம்ம இழந்துடக்கூடாது. உடனே பார்த்திங்கன்னா சினிமாக்காரனுக்காக கொடி பிடிக்கிறியா, சினிமாக்காரனுக்காக சொம்படிக்கிறியா அப்படின்னு சொல்லி சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. சினிமா சம்மந்தப்பட்ட வீடியோக்குள்ளே அரசியல் பேசுகிறவனும், அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோக்குள்ளே சினிமாவை பேசுகிறவனும் ரெண்டு பேருமே முட்டாள் தான். ஏன்னா இந்த சமூகத்தில் பார்த்திங்கன்னா டைம் கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிம்மதி கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த நிம்மதி மூலமாக சந்தோஷம் கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ ஒவ்வொரு சந்தோஷங்களையும் பார்த்திங்கன்னா அனுபவிங்க. இந்த ஜென்ரேஷனில் இந்த அளவுக்கு செலிப்ரேஷன் இருந்திருக்கு அப்படின்னா அந்த பாஷா படம்லாம் வந்த டைமில் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாலாம் வளராத அந்த டைமில் எப்படி செலிப்ரேஷன் இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் யோசித்து பார்க்க முடியுது. ஆனால் அந்த ஜென்ரேஷனில் அவங்க அனுபவித்த அந்த சந்தோஷத்தை ஓரளவுக்காவது ஒரு 10%, ஒரு 20% அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தோஷமாக ஒரு ரஜினி சாரோட ரசிகனாக எனக்கு இருக்குது. இந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். மறுபடியும் அடுத்த வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.